गणपतये नमो नमः सिद्धिविनायक नमो नमः अष्टविनायक नमो नमः। எல்லோருக்கும் வணக்கம். நான் கீதா அன்பழகன். பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் நம்முடைய குருநாதராகிய உயர்கணித சார ஜோதிடத்தின் சக்கரவர்த்தியும் நல்லாசிரியரும் ஆகிய திரு தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி அவருடைய நல்லாசியோடு இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்ம லக்ன பாவத்துல 12 பாவங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல லக்ன பாவத்தை பார்த்தோம், 2ஆம் பாவத்தை பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது 3ஆம் பாவம். இது 3ஆம் பாவம் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம். முதல்ல இதுதான் 12 பாவம். ஏன்னா நிறைய பேர் சந்தேகம் கேட்கிறாங்க, கமெண்ட்லயே சொல்றாங்க பாவத்தை பத்தி எப்படின்னு முதல்ல ஒற்றைப்படை ரெட்டைப்படைன்னு முதல்ல சொல்லுங்கம்மா அப்படின்னாங்க. அதுக்காக முதல்ல நான் சொல்றேன். இது 12 பாவம். நான் ஏற்கனவே சொன்னேன் லக்ன பாவம் எப்படி பிரிக்கிறதுன்னு. நான் பிரிச்ச லக்ன பாவத்துல துலாம்ல 10 டிகிரியும் விருச்சிகத்துல 20 டிகிரியும் சேர்ந்தா 30 டிகிரி முதல் பாவம் என்றும், இந்த பாவத்திலிருந்து வருகின்ற பாவங்களை 2, 3, 4 அப்படின்னு எண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி ஒவ்வொரு ஜாதகருக்கும் அவங்களுடைய லக்னம் எதுவோ அந்த லக்னமே முதல் பாவமாக எடுத்து அதிலிருந்து வருகின்ற எல்லா பாவங்களும் 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு 12 பாவங்களை நம்ம கணக்கீடு செய்யணும். இது காலசக்கரத்தின் பிரகாரம் இது 12 பாவங்கள். ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தனித்தனியான லக்னங்கள் வரும். அந்த லக்னத்தை ஒட்டிதான் பாவங்களை நாம எண்ண வேண்டும். அப்போ இதுல ஒற்றைப்படை 1, 3, 7, 11 அப்படின்னா என்னன்னா, இது முதல் பாவம், இது 3ஆம் பாவம், இது 5ஆம் பாவம், இது 7ஆம் பாவம். அது மாதிரி ஒற்றைப்படை பாவங்கள் 2, 4, 6, 8, 10 அப்படின்றது இரட்டைப்படை பாவங்கள். இதைத்தான் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த ஒற்றைப்படை பாவங்கள்ல நம்மளுடைய 2ஆம் பாவம் சம்பந்தப்பட்டா, 3ஆம் பாவம் சம்பந்தப்பட்டா என்ன பலன், லக்னம் சம்பந்தப்பட்டா என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம ஒரு பாவங்களுடைய காரகத்துவங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது 3ஆம் பாவத்தை பத்தி பார்க்க போறோம். 3ஆம் பாவம் என்பது லக்னத்துக்கு ஒரு பரிமாண வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பாவம். இந்த 3ஆம் பாவம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாவம், ரொம்ப நல்ல பாவம் கூட. மனிதனுடைய நிறைய கரகங்கள் இதுல இருக்கிறது. இந்த பாவம் ஒருத்தருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த ஜாதகர் வெற்றி பெற்று விடுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இந்த 3ஆம் பாவத்துல முதல் காரகமா நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஜாதகர் எந்த மாதிரி புகழ் அடைவார், அவர் நல்லவரா இல்ல அவர் கெட்டவரா அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அவருடைய 3ஆம் பாவத்தை பார்த்தா நமக்கு அதை எளிதா நம்ம புரிஞ்சுக்கலாம். இவர் இந்த ஜாதகருக்கு 3ஆம் பாவம் அதே 1, 3, 7, 11 அப்படின்னு ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தா அந்த ஜாதகர் மிகவும் வலிமையானவராகவும் நல்லவராகவும் இருப்பார் அப்படின்னும், 2, 4, 6, 10 அப்படின்னா ரொம்ப நல்ல பொருளாதார வழியில அவர் நல்லா உழைத்து சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் 5, 9 அப்படின்னு சொல்லும் பொழுது மிதமானதாகவும், 8, 12 என்பது வரக்கூடாது. அதனால அவர் ஜாதகர் நிறைய வலி, வேதனை, கஷ்டம், சங்கடம் அந்த மாதிரியானதை சந்திப்பார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பேசிக். இந்த பாவங்கள், இந்த ஒற்றைப்படை பாவம் இரட்டைப்படை பாவம்லாம் ஒவ்வொரு காரகத்துக்கும் சேரும் பொழுது அதற்கான நல்ல பலனையும் தீய பலனையும் அது தரும். சரிங்களா? இரண்டாவது அந்த ஜாதகரை பத்தி வதந்தி, இப்ப நல்லவரா கெட்டவரா, இப்ப அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க புரிஞ்சு அதை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பாவங்கள் ஒற்றைப்படை பாவங்களையும் இரட்டைப்படை பாவங்களையும் தொடர்பு கொண்டிருந்தா அந்த மாதிரி அவரை புகழ்வாங்க. அவர் நல்லவர்ப்பா, அவர் அப்படியாப்பட்டவரு, அவர் இவ்வளவு செஞ்சிருக்காரு, இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இவ்வளவு சந்தோஷமா இருக்காரு, இவ்வளவு அன்பு பாராட்டக்கூடியவர், தன்மையானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே 8, 12 அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி பாவங்கள் தொடர்பு கொண்டிருந்தது அப்படின்னு சொன்னா அவரை பத்தி பின்னாடி போயிட்டு ரொம்ப தவதூறாக பேசுறது, அவர் செய்யாத விஷயத்த கூட செஞ்சேன்னு சொல்றது, அவர் மேல ஒண்ணுக்கு மேல பழி போட்டு பேசுறது, முன்னாடி ஒண்ணு பேசி பின்னாடி ஒண்ணு பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள் வதந்தி, அந்த மாதிரி விஷயங்களும் இந்த 3ஆம் பாவத்தின் மூலமாகத்தான் வரும். அந்த 3ஆம் பாவத்தை நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சமூக வலைதளம் இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாவம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கிற இந்த வலைதளங்கள் தான். வலைதளம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டரு, அந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் சொல்றோம். அது மொத்தமே ஒரு பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் மேல மேல இது பல விஷயங்களை புதுசா அப்டேட் பண்ற விஷயம் எல்லாமே இந்த 3ஆம் பாவத்தினுடைய காரகங்கள் தான். அந்த மாதிரி கணினி சம்பந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது, ஐடி தொழில வேலை செய்யறவங்க, அந்த மாதிரியான எல்லா விதமான எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் அந்த மாதிரியான பொருட்கள், அந்த மாதிரியான விஷயங்கள், ஒயர், அந்த மாதிரி எல்லாமே சம்பந்தப்படுறதெல்லாம் இந்த 3ஆம் பாவத்துலதான்.
ரொம்ப அதி புத்திசாலியா இருக்கிற கூடிய பாவமும் இந்த 3ஆம் பாவம் தான். அது நல்ல பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தால் இவை அத்தனை விஷயங்களும் நல்ல விதமாக நடைபெறும். அதுவே 8, 12 போன்ற விஷயங்களை அது பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தா நான் சொன்ன அத்தனை காரகங்களும் இவர்களுக்கு எதிர்வினையாக செயல்படும். அதி புத்திசாலியும் இந்த 3ஆம் பாவத்தில் தான் இருக்கு. புத்தி பேதலிக்கிறது, அந்த மறதித்தன்மை ஏற்படுது, அந்த சரியா பேசாத இருக்கிறது, அந்த மாதிரியான நிலைமையும் இந்த 3ஆம் பாவத்துலதான் நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். அடுத்து குரல், ஒருத்தர் நல்லா பேசுறாங்களா, ஏன்னா இதனுடைய உறுப்பு என்ன, 3ஆம் பாவத்தினுடைய உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கழுத்து, தோள்பட்டை, இந்த கழுத்து கிட்ட சுவாச பை, இதெல்லாம் 3ஆம் பாவத்தினுடைய காரகம். சரிங்களா, காது, இதெல்லாம். அப்போ இந்த காதல அணிகிற கம்பலா இருக்கட்டும், கழுத்துல அணிகிற நகைகளா இருக்கட்டும், இந்த மாதிரி அணிகலன்கள்லாம், கழுத்து கீழே இருக்கிற அணிகலன்கள்லாம் 3ஆம் பாவத்தினுடைய காரகங்களா இருக்கும். ஒருத்தருக்கு 3ஆம் பாவம் ரொம்ப வலிமையா 2, 4, 6, 10 இருக்குன்னா நிறைய நகைங்க போடுவாங்க கழுத்துல. எப்பவுமே கழுத்துல நகை போட்டுக்கொண்டே இருப்பாங்க. அதுக்கு குருவும் நல்லா இருக்கணும், கிரகங்களும் நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாம 3ஆம் பாவம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான நகை நிறைய அவர்களுக்கு சேரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அது 8, 12 அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு காதல கூட ஒரு கம்பல் இல்ல, இது வரைக்கும் எனக்கு கம்பல், மூக்கல கூட மூக்குத்தி இல்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் 3ஆம் பாவம் சரியாக இருக்காது. அவர்களுக்கெல்லாம் வலிமை குன்றி இருக்கும். 8, 12 போன்ற பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்புகள், அவர்கள் அந்த நகைகளை அணியக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இருக்காது. அத மாதிரி 2வது குரல், நான் சொன்னேன் இல்லையா, இந்த குரல் நல்லா அழகா பேசணும், போல்டா பேசணும், திறமையா பேசணும், நல்லா பேசணும், பல குரல்ல கூட பேசுவோம், மிமிக்ரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆற்றல் வருது, அவங்களுக்கு ஒரு திறமை இருக்குது அப்படின்னு சொன்னா கூட இந்த 3ஆம் பாவத்தை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த 3ஆம் பாவத்துல இந்த மாதிரி ஒற்றைப்படை பாவங்களோ அல்லது இரட்டைப்படை பாவங்களோ தொடர்பு கொண்டிருந்தா அவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க. இரட்டைப்படை பாவம் எல்லாம் வந்ததுன்னா குரல் மூலமாக அவங்க சம்பாதித்து ஈட்டுவாங்க. எப்படின்னா இப்போ குரல் மூலமா பாடுறாங்க இல்லையா, பெரிய பெரிய சிங்கர் எல்லாம் இருக்காங்கல்ல, உதாரணத்துக்கு நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா, அதுக்கப்புறம் சுசிலா அம்மா, இவங்க எல்லாம் பாடியே அவங்க எவ்வளவு பெரிய பேரும் கிடைச்சது, புகழும் கிடைச்சது, அதே நேரத்துல வருமானமும் கிடைச்சது இல்லைங்களா. அந்த மாதிரி குரல் வழியாக பணத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு இந்த 3ஆம் பாவம் இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொண்டவங்களுக்கு இது கிடைக்கும். இதுவே 8, 12 அப்படின்னு சொன்னா அந்த குரல் அவங்களுக்கு பேசும்போது சரியா பேச மாட்டாங்க, திக்கி திக்கி பேசுவாங்க. அப்படி இல்லைன்னா குரல் கனமா இருக்கும், பேச முடியாது, கரகரன்னு அப்படி பேசுவாங்க. இவங்களுக்கு எல்லாம் பாட்டு எல்லாம் வராது. அது மட்டும் இல்லாம இசை, தாளம், இதெல்லாம் கூட இந்த 3ஆம் பாவத்துலதான் வரும். சங்கீதம், இசை, தாளம், பாடுறது, பல குரல்ல பாடுறது, மிமிக்ரி செய்யறது, இந்த மாதிரி அத்தனை விஷயங்களும், தொண்டை சம்பந்தமான எல்லா விஷயங்களும் இந்த 3ஆம் பாவத்துலதான் இது வரும். சரிங்களா, இதுக்கு பாவ தொடர்புகள் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அவங்க சூப்பரா இருப்பாங்க அப்படின்றது இந்த 3ஆம் பாவத்தை பாக்குறது. அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிஷியன், ஐடி எல்லாம் சொல்லிட்டேன் இல்லைங்களா, அது மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சிந்தனை, நல்ல சிந்தனை, யோசிக்கிறது. இந்த 3ஆம் பாவம் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த பாவ முனைகள்லாம் ரொம்ப நல்லா வந்தது, கிரகங்கள்லாம் அப்படின்னா பாவ தொடர்புலான்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க, நல்லா யோசிப்பாங்க, நல்ல சிந்தனையா இருக்கும், நல்லதையே செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு நற்சிந்தனை இருக்கும் ஒற்றைப்படை பாவம் இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொண்டா. ஆனா 8, 12, 5, 9 எல்லாம் வரும்பொழுது அவர்கள் தேவையில்லாத ஒரு சிந்தனையில ஈடுபடுவாங்க அப்படின்றது இந்த 3ஆம் பாவத்தை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இடமாற்றம். இது ரொம்ப முக்கியம். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்ற கருத்து பிரகாரம் இந்த 3ஆம் பாவ தொடர்பை வச்சு நம்ம பார்க்கலாம். 3ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவம், இரட்டைப்படை பாவம் எல்லாம் தொடர்பு கொண்டிருந்தனா அடிக்கடி மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், வெளி மாநிலம், வெளி ஊரு, வெளிநாடு, அந்த மாதிரியான மாற்றங்கள், குறுகிய தூர பயணம், நீண்ட தூர பயணம். நீண்ட தூர பயணம் 9ஆம் பாவம் சொல்லலாம். ஆனா இதுலயும் இருக்கு, அடிக்கடி மாறுவாங்க, ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, ஒரு 6 மாசம், 1 வருஷம், அந்த மாதிரி குறுகிய காலத்துல 2 வருஷம், அந்த மாதிரி போயிட்டு வர மாதிரியான வாய்ப்புகள், பயணங்கள், அதெல்லாம் இந்த 3ஆம் பாவத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பயணங்கள் மூலமா ஒருத்தருக்கு பணம் வருமா அப்படின்னா அந்த 3ஆம் பாவம் இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டு இருந்தா இந்த பயணங்கள் மூலமாக அவர்களுக்கு வருமானத்தை கொண்டு சேர்க்கும். 5, 9 எல்லாம் தொடர்பு கொண்டு இருந்தா நல்லா ஜாலியா போயிட்டு காசெல்லாம் செலவு பண்ணி சுற்றுலாவா என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க, ஒரு இடமா போய் சுத்தி பார்த்துட்டு வருவாங்க. அதனால காசு வராது, ஆனா மன மகிழ்ச்சி, சந்தோஷம், அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஒற்றைப்படை பாவம் என்றால் மிதமானதாக
இருக்கும் அவங்களுக்கு. இதுவே வந்து 8 12 அதெல்லாம் தொடர்பு கொண்டு இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து சங்கடங்கள் தான். அந்த இடமாற்றத்தினால, இடமாற்றம் அப்படின்னு சொன்னா என்ன அது, அவங்க ஒரு போலீஸ் ஒரு ஏதோ குற்றம் பண்ணிருப்பாங்க, அந்த போலீஸ் தேடுறாங்க, காவலாளி தேடுறாங்க அப்படின்னும் போது அதுக்காக மறைவாங்க. இடம் மாறி சொந்த ஊர்லயே இருக்க முடியாம, சொந்த நாட்டிலே இருக்க முடியாம, அந்த மாதிரி ஓடி ஓடி ஒளிந்துப்பாங்க, மறைஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி இடமாற்றமும் உண்டு. அது அந்த பாவம் இந்த விஷயத்தை செய்யுது. இது நல்ல தொடர்புகளை கொண்டிருக்கும் பொழுது அது நல்ல விஷயத்திற்காகவும், இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த பயணங்கள் மூலமாக அவருக்கு வருமானத்தையும், அதுவே 8 12 தொடர்பு கொண்டால் அந்த பயணத்தின் மூலமாக அவருக்கு அலைச்சலையும் சங்கடத்தையும் கண்ணீரையும் வேதனையையும் தரக்கூடியதாக அமையும் என்பது இதனுடைய பொருள். அதனால இந்த பாவங்கள் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். 1 3 7 11 ஒற்றைப்படை, அகம் 70 புறம் 30, 2 4 6 10 என்ற இரட்டைப்படை, புறம் 70 அகம் 30, 5 9 வெறும் அகம் 100%. அதுக்கப்புறம் 8 12 என்பது அகமும் 0 புறமும் 0. இது எப்பவுமே ஒரு பேசிக் கோல்டன் ரூல். இந்த ரூலை வச்சுதான் இந்த 12 பாவத்தினுடைய காரகத்தோடு நம்ம ஒப்பிட்டு ஜாதகருக்கு ஆய்வு செய்து ஜாதக பலனை நாம் கண்டிப்பாக அவர்களுக்கு சொல்லணும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா சுயம்பு. ஒருத்தர் வந்து எந்த பேக்ரவுண்டும் இருக்காது, அப்பா அம்மா இல்ல முன்னோர்கள் சம்பாத்தியம் அந்த மாதிரி இல்லாத ஜாதகம் கூட மூன்றாம் பாவம் வலிமையா நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சுயம்பாகவே அவங்களாகவே ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சு அவங்க வந்து ஒரு பெரிய இடத்துக்கு அவங்க வருவாங்க. ஒரு சமுதாயத்துல ஒரு பொறுப்புள்ள மனிதனாக, ஒரு பிசினஸ் மேனாக, இல்லைன்னா ஒரு துறையில ஒரு மேம்பட்டவராக அவர் வரக்கூடிய அமைப்பு உண்டு. சுயம்பாக வரக்கூடியவங்க, நான் என் காலிலே நின்னேன், என்னுடைய முயற்சியில இதை பண்ணேன், என்னுடைய முயற்சியில இந்த பில்டிங் கட்டினேன், என்னுடைய முயற்சியில இந்த கம்பெனியை ஆரம்பிச்சேன், இந்த தொழில ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இந்த 3ஆம் பாவம் வலிமையாக இருக்கும். ஒற்றைப்படை பாவங்களோ அல்லது இரட்டைப்படை பாவங்களோ 2 4 6 10 அது மாதிரியான தொடர்புகளை கொண்டிருக்கும் பொழுது இந்த 3ஆம் பாவத்தில் இருக்கின்ற காரகமாகிய அவர்கள் சுயம்பாக ஜொலிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால இது வந்து கெட்டதா 8 12 எல்லாம் தொடர்பு கொண்டா அந்த மாதிரியான காரகம் அவர்களுக்கு செயல்படாது. அது மாதிரி அடுத்து வந்து விடாமுயற்சி. ஒரு விஷயத்தை அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா அதை தொடர்ச்சியா அதுக்கான முயற்சியை மேற்கொண்டு அதுல வெற்றி பெற்று ஜெயிக்கிற வரலும் அந்த விஷயத்தை அவங்க விட மாட்டாங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, அது அவங்க எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி. இதுல வந்து இந்த எழுத்துத்துறை எல்லாம் உண்டு. எழுத்துத்துறை அந்த மாதிரி எழுதுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த 3ஆம் பாவத்தில் தான் இருக்கும். அப்போ இவங்க இதெல்லாம் எழுதணும், நிறைய கட்டுரை எழுதுறாங்க, கவிதை எழுதுறாங்க, நூலாசிரியரா இருக்காங்க, கதை எழுதுறாங்க. அப்படிலாம் இதெல்லாம் வந்து விடாமுயற்சியா தொடர்ந்து இவங்க வந்து அந்த விஷயத்த செய்வாங்களா இருப்பாங்க. அதனால விடாமுயற்சி இவங்களுக்கு நிறைய உண்டு. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த 3ஆம் பாவத்தை தான் நம்ம பார்க்கணும். இந்த 3ஆம் பாவம் வந்து அதையே நான் சொல்றதுதான், பாவங்கள் சரியா இருந்தா ஒற்றைப்படையோ இரட்டைப்படையோ நல்லா பாவ தொடர்பு கொண்டிருந்தா அந்த விடாமுயற்சி அவங்க விடாம அந்த வெற்றியை அவர்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள். இதுவே வந்து 8 12 அவங்க கிட்ட விடாமுயற்சியே இருக்காது, எஃபர்ட் போடவே மாட்டாங்க, அதற்காக எந்த ஒரு விஷயத்துக்கும் முயற்சி செய்யாததனால்தான் அவர்கள் தோல்வியை தழுவுகிறார்கள் என்பது இந்த 3ஆம் பாவத்தை பார்க்கும் பொழுதே ஒரு ஜாதகரை நாம் எடை போட்டு விடலாம். அடுத்து வந்து துணிச்சல். கண்டிப்பா எந்த ஒரு விஷயமும் செய்யறதுக்கு நம்ம துணிச்சல் வேணும் இல்லைங்களா? தைரியம். இது முதல்ல 3ஆம் பாவத்தினுடைய காரகமே தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தைரியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரியான ஒரு தைரியமான ஒரு இடம். இந்த ஜாதகர் தைரியசாலியா, எல்லாத்தையும் வந்து போல்டா யோசிப்பாரா, எல்லாத்தையும் நல்லா செய்வாரா, ஹேண்டில் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரச்சனையோ ஒரு சோதனையோ ஒரு கஷ்டமோ வந்தா கூட அவருடைய அனுபவத்துல தைரியமா அந்த விஷயத்த அவர் அணுகுவாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து இந்த 3ஆம் பாவத்தை தான் பார்க்கணும். இந்த 3ஆம் பாவம் 2 4 6 10 அப்படின்னும் போது ரொம்ப தைரியசாலியாக ரொம்ப போல்டா எல்லா விஷயத்தையும் முடிவெடுக்கக்கூடியவரா இருப்பாரு. ஒற்றைப்படை இருந்தாலும் பரவாயில்லை. ஆனா இந்த 8 12 அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து வேற வித அதிதைரியமா மாறிடும். தைரியம் என்பது சாதாரண விஷயம். அது வந்து தேவையில்லாத ஒரு கோழைத்தனத்துலதான் வந்து அவங்க தப்பான முடிவுகளை எடுப்பது எல்லாம் இந்த 3ஆம் பாவம் தான். இந்த 3ஆம் பாவத்தில் பாவ தொடர்புகளை பார்த்து நாம் அவர்களை முடிவு செய்து கொள்ளலாம். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கவனிப்பு.
கவனிப்பு, மன உறுதி, இதெல்லாமே இந்த 3ஆம் பாவத்தோட காரகம் தான். அப்போ ஒரு விஷயத்த அவங்க உற்று நோக்குறாங்க. நுண்ணறிவும் இது நுண்கலை, நுண்ணறிவு, கவனிப்பு, மன உறுதி, இது அத்தனையும் ஒன்னா சொல்லலாம். இவங்க அதை ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதை ரொம்ப முழு ஈடுபாட்டோடு கவனித்து அதை அவங்க ஒரு அமைப்பாக உருவாக்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு உண்டு, உள்வாங்கக்கூடிய தன்மை உண்டு, தன்னுடைய திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த 3ஆம் பாவத்தை பார்த்தா நாம் தெரிந்து கொள்ளலாம். அதனால் 3ஆம் பாவம் மிக மிக உன்னதமான பாவமாகும். 12 பாவங்களிலே மிகவும் சிறந்த பாவம் என்று சொல்லலாம். அதில் ஒன்று இந்த காமத்திரிகோணமாகிய 3ஆம் பாவமும் ஒன்று. அதனால் கண்டிப்பாக இந்த பாவத்தை நாம் தொடர்பு கொண்ட ஒற்றைப்படையா இரட்டைப்படையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொடர்புகளை வைத்து அந்த ஜாதகர் எப்படியான குணநலன்கள் இருப்பார் அப்படின்னு இந்த காரகங்களை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். மேலும் நிறைய காரகங்கள் இருக்கு. இது நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். சரிங்களா? இந்த வீடியோவை நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.